சுவேலமலை மேலே நேரும் கவிகள் எல்லோரும் கும்பிட நீலமலை போலே சுவேலமலை மேலே நேர்மையாகவே எதிர் சேவை தருகிறான் நேர்மையாகவே எதிர் சேவை தருகிறான் ஆகிலும் திராணி கோதண்ட பாணி ஆகிலும் திராணி கோதண்ட பாணி பாரும் பாரும் சுவாமி நேரும் கவிகள் எல்லோரும் கும்பிட கவிகள்லாம் அவனை பற்றி வர்ணனை பண்ணும்படியாக இருக்கானே எவ்வளவு அழகா இருக்கான். அந்த நீலமலை மேலே சுவேலமலைன்னு சொல்லக்கூடிய மலை இருக்கு இல்லையா, அதே மேலே நீலமலை போல நிற்கிறானா. நீலமேக சியாமலன் இல்லையா அவன். அதனால அப்படிப்பட்டதான நீலமலை போல அப்படி கையில் கோதண்டத்தை வச்சுட்டு எவ்வளவு அழகாக நிற்கிறான் பாருங்கோ. அப்படின்னு அவங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும்படியா கும்பிடன்னா எல்லாரும் சேவிக்கும்படியா நிற்கக்கூடியதான ராமனா. நேரும் கவிகள் எல்லோரும் கும்பிட நீலமலை போலே சுவேலமலை மேலே நேர்மையாகவே எதிர் சேவை தருகிறான். நேர்மையாகவே அவனிடத்துல பொய்மைங்கிறது கிடையாது. அதனால நேர்மையாக தைரியமாக நிற்கிறான் பாருங்கோ. நீங்களும் பார்க்குறேன், அவரும் உங்களை பார்த்துட்டு இருக்கார். நேர்மையாகவே நிற்கிறான், எதிர் சேவை தருகிறான். ஆனால் உங்களுக்கு திராணி இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்பேற்பட்டதான கோதண்ட பாணி கோதண்ட பாணி கோதண்டத்தை அப்படி கையில் வச்சு நிற்கிறானா. கோதண்ட மண்டித கராத்து கமலாயதாட்சாத்து மார்த்தாண்ட வம்ச திலகாத்து மனுஜேந்திர வேஷாத்து. எப்படி சொல்லியிருக்காரு இல்லையா, கோதண்டமணி ஆச்சரியமான ஒரு கோதண்டபாணியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கையில் அம்புரா துணியில் அம்புகள்லாம் அப்படியே இருக்கு. ஆச்சரியமான மரவுரி தரிச்சுட்டு இருக்கான். ஜடாபாரம் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன். ஆச்சரியமான விசாலமான ஹிருதயம், விசாலமான வக்ஷஸ்தலம், நீண்ட சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்ததான அவனுடைய கேசங்கள், அவனுடைய விசாலமான நெற்றியில கஸ்தூரி திலகம், தீர்க்கமான மூக்கு, கோவைப்படம் போல் அவனுடைய திரு உதடு, குழைகின்றதான கன்னம், கண்ணாடியை பழிக்கின்றதான அவனுடைய கன்னத்தில் பார்த்தா நம்ம முகம் தெரியுமா. அப்படிப்பட்டதான அவனுடைய கன்னம், சங்கு, கழுத்து, விசாலமான வக்ஷஸ்தலம், தீர்க்கமான அவனுடையதான கரங்கள், அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன்னு ஆழ்வார்கள்லாம் கொண்டாடுறாளே. அப்படிப்பட்டதான திருக்கரங்கள் அந்த வக்ஷஸ்தலத்தில் பிராட்டி எழுந்தொழி இருக்கா. ஆச்சரியமான வக்ஷஸ்தலம், ஆச்சரியமான அவனுடைய ஜானு, ஆஜானு பாகும் அரவிந்த தலாயதாட்சம் சொல்லும்படியா அப்படி நீலமேக சாமலனா, சீவசாங்கித வக்ஷஸ்தலனா, கௌஸ்துபாமுக்த கந்தனா, ஆச்சரியமா பீதாம்பர தாரியா இருக்கக்கூடிய அந்த ராமவிரான பாருங்கோ. எல்லாரும் பார்க்கும்படியா நேர்மையாகவே எல்லாருக்கும் சேவை கொடுக்குற மாதிரி நிற்கிறானே பாருங்கோ. அப்படி இருக்கானா. நீலமலை போலே சுவேதமலை மேலே நீலமலை போல நிற்கிறானே பாருங்கோ அப்படின்னாரு. இப்போ ராமனை காமிச்சுட்டான், ராமனை பார்த்துட்டான் ராவணன். துடுக்கன் அந்த லக்ஷ்மணன் செவிகளும் மூக்கும், துடுக்கன் அந்த லக்ஷ்மணன் செவிகளும் மூக்கும், சூர்பனகையை கொய்து விட்டவள். துடுக்கன் அந்த லக்ஷ்மணன் செவிகளும் மூக்கும். அது பக்கத்தில் நிற்கிறானே இளைய பெருமாள், அவன்தான் லக்ஷ்மணன். துடுக்கன் ஒரு க்ஷணம் சும்மா இருக்க மாட்டான், விறுவிறுவிறுன்னு எல்லா காரியம் பண்ணிகிட்டே இருப்பான். அப்படி பாம்பு தானே, ஆதிசேஷனுடைய தானே அம்சம் தானே. அதனால் பாம்பு எப்படி திருப்பி டக்கு டக்குன்னு இப்படி இப்படி பார்க்கறது. அந்த மாதிரி ராமனுக்கு ஆபத்து வராதபடி மெய்காப்பாளன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி அந்த உயிர்மெய்யான நம்முடையதான சக்கரவர்த்தி திருமணம் காக்கக்கூடியவனா இளைய பெருமான். அவன் நிற்கிறான் பாருங்க. அவன் யார் தெரியுமா? சூர்பனகையினுடையதான மூக்கு காது ரெண்டுத்தையும் அறுத்தானே அவன் தான் இவன். துடுக்கன் அந்த லக்ஷ்மணன் செவிகளும் மூக்கும், சூர்பனகையை கொய்து விட்டவள். அடுத்து ராமனுக்கு கை கொடுக்கிறான். அதோ அடுத்து ராமனுக்கு சேக்கன் கொடுக்கிறானே ஒருத்த பக்கத்தில். அது யார் தெரியுமா?
ஆதித்யனுக்கு பிதன்